நீதி கதைகள் டிவி. அது சாந்திபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல கரண்டே இருக்கல. ஆனா அத அவங்க ஒரு குறையாவே நினைக்கல. சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமா இருட்டுல முழுகி போற சாந்திபுரம் வீட்டுல விளக்கு வச்சு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களே ஒழிய கரண்ட் வேணும் அப்படின்னு எப்பவுமே அவங்க நினைச்சதே இல்ல. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவங்கவங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாயந்தர நேரம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட தலைவரான சித்தையாவ யாரோ பஞ்சாயத்துக்கு வர சொன்னதா கூப்பிட்டு விட்டாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அத பத்தி யாரும் பெருசா எடுத்துக்கவும் இல்ல. ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல சமைச்சு அவங்கவுங்களும் எதுக்கு சாப்பிடணும், எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடலாம், பேசாம வீட்டு வாசல்ல ஒரு பாய் போட்டு உக்காந்து சாப்பிடலான்னு எல்லாருமா சேர்ந்து முடிவெடுத்தாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாரும் நினைச்சபடியே வெளியில தான் வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் லக்ஷ்மி பக்கத்து வீட்டு ரமணம்மா கிட்ட இப்படி கேட்டா, அண்ணி இன்னைக்கு நீ என்ன சமைச்சிருக்க? என்ன பெருசா சமைச்சிட்டேன், ரசம் வச்சிருக்கேன், வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிருக்கேன், அதுக்கு மேல எதுவும் சமைக்க விருப்பம் இல்ல, அதான் சும்மா ஆயிட்டேன். சரி பரவாயில்ல அண்ணி, இன்னைக்கு நான் கறி செஞ்சிருக்கேன், அண்ணன் கேட்டா அதை கொடுத்துரு. சரி சரி. அதுக்குள்ள அந்த ஊர் ஆம்பளைங்க எல்லாருமே வெளியில பாய் போட்டு வச்சாங்க. அவங்களுக்கு கூட எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது அப்படிங்கறது ரொம்பவும் பிடிக்கும். அதே மாதிரிதான் சின்ன பசங்களும் கூட அவங்கவுங்க நண்பர்களோட உட்காந்து சாப்பிடுறது நல்லா இருக்கும்னு அவங்களுக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அதனால எல்லாரும் தட்டை எடுத்துக்கிட்டு வெளியில உட்காந்து சாப்பிடுறதுக்காக வந்துருவாங்க. அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் எழுந்திருச்சு ஒரு இடத்துல போய் உக்காந்ததுக்கு அப்புறமா பொம்பளைங்க எல்லாருமே வந்து உக்காந்து சாப்பிடுவாங்க. அவங்களும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டு வாசல்ல படுத்து தூங்குறவங்களுக்காக படுக்கைய போடுவாங்க. இது எல்லாமே தினமும் அவங்க செய்யற வேலைதான். எப்பவுமே இப்படி எல்லாத்தையுமே ஒன்னா சேர்ந்து செய்யற அந்த ஊர்ஜனங்க எல்லாருமே கரண்ட்டுக்காக என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கணும். இன்னும் பசங்க விஷயத்துக்கு வந்தா பசங்க எல்லாரும் வாரத்துக்கு ஒரு நாளாவது வெளியில தான் வந்து படுத்து தூங்குவாங்க. பாட்டிங்க எல்லாரும் கதை சொல்ல சொல்ல பசங்க எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டே சந்தோஷமா படுத்து தூங்குவாங்க. அப்ப அன்னைக்கு ராத்திரி லக்ஷ்மி, இன்னைக்கு பசங்க எல்லாரும் விளையாடி விளையாடி ரொம்ப சோர்வடைஞ்சிருக்காங்க, சீக்கிரமா படுத்து தூங்குங்க, காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும் இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அத பக்கத்துல இருந்து கேட்ட ரமணம்மா, இதெல்லாம் நடக்கிற விஷயமா? பசங்க சீக்கிரமா தூங்கிட போறாங்க, அவங்க கதை கேட்காம என்னைக்கு தூங்கிருக்காங்க, ரொம்ப சோர்வடைஞ்சிருக்காங்களே, சீக்கிரமா தூங்குனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அவங்க தூங்காம கூட இருப்பாங்க, ஆனா கதை கேட்காம இருக்க மாட்டாங்க, என்ன பண்றது? ஆமா சுகுணமா வந்தாங்களா? எல்லாருக்கும் முன்னாடி அவங்க தான் வந்தாங்க, அவங்க பேரனை கூட்டிக்கிட்டு. அத நான் பார்த்தேன், சுகுணமா இல்லனா நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்களே. ஆமா ஆமா, அவங்க சொல்ற நீதி கதைகளை கேட்டுதான் நம்ம பிள்ளைங்களும் வளர்றாங்க. அப்பதான் வெளியில இருந்த பசங்க எல்லாருமே சுகுணமா கதை சொல்ல ஆரம்பிச்ச உடனே கவனமா கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு புது கதைய சொல்ல ஆரம்பிச்சாங்க. பசங்களும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆம்பளைங்க எல்லாருமே படுக்கையில தலையணைய வச்சு எல்லாரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பசங்க எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா சுகுணமா அவங்க வீட்டுக்கு போய் படுத்து தூங்குனாங்க. பொம்பளைங்க எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு படுத்து தூங்குனாங்க. தினமும் அந்த ஊர்ல இதே மாதிரி தான் நடக்கும். சுகுணமா கதை சொல்லணும், பசங்க எல்லாரும் அதை கேட்டு தூங்கணும். அதுக்கப்புறமா பெரியவங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு படுத்து தூங்கணும். அப்படி அடுத்த நாள் காலையில எல்லாரும் பஞ்சாயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த ஊரோட தலைவரை பஞ்சாயத்து ஆபீஸ்ல கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு பையன் வந்து சொன்னான். அதனால அவரும் சரி அப்படின்னு பஞ்சாயத்துக்கு கிளம்பி போனாரு. போற வழியில எங்க பார்த்தாலும் கரண்ட் சம்பந்தப்பட்ட போஸ்டருங்க இருந்துச்சு. அப்ப ஒரு மனசுக்குள்ள மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னு நினைச்சாரு. இந்த வருஷத்துல 2 மாசங்களா இத பத்தி தான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. சித்தையா அவருடைய மனசுக்குள்ள அதுக்குதான் கூப்பிடுறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனாரு. பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போய் வண்டிய வெளியில நிப்பாட்டி உள்ள போய் அவரு ஒரு நாற்காலியில உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மேலதிகாரி கீழே வேலை செய்யற ஒரு அதிகாரி வந்து அவரை உள்ள கூட்டிக்கிட்டு போனா. அப்ப அவரு அவனை பார்த்து நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டப்போ, தெரியுங்க, சாந்திபுரத்தோட தலைவர் நீங்க தானே? ஓஹோ தெரியுமா அப்படின்னு சொல்லி தலைவர் உள்ள போனாரு. அப்ப பெரிய ஆபீசர் பார்த்து சிரிச்சு,
வாங்க வாங்க ஐயா, வந்து உக்காருங்க. வணக்கங்க. கூப்பிட்டு அனுப்புனீங்களாமே, எதுனா பிரச்சனையா? பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லைங்க. ஆனா அந்த ஆனாதான் என்ன? அது வந்துங்க, எங்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கோம். என்ன முடிவு? எதை பத்தி? அதான் உங்க ஊருக்கு நாங்க கரண்ட் கொண்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். கரண்ட் கம்பெல்லாம் நட்டு கரண்ட் கொடுக்க போறோம். தலைவர் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா தான் இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்லா யோசிச்சுட்டு, இப்ப எதுக்குங்க? ஏங்க என்னாச்சு? அது நல்ல விஷயம் தானே. உங்க ஊர்ல கரண்ட் இல்லாம சீக்கிரமா எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு வெளிச்சத்திலேயே வீட்டுக்கு போறாங்களே, உங்களுக்கு அவசியம் தானே. தேவையான்னு கேட்டீங்கன்னா தேவைதான். ஆனா அந்த கரண்ட் இல்லாமலே எங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு விளக்க வச்சுக்கிட்டே வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க கையெழுத்தை மட்டும்தான் வேணும், போடுங்க. அப்படின்னு அவருடைய டேபிள்ல இருக்கிற காகிதத்தை தலைவர் பக்கமா திருப்பி வச்சாரு. ஒரு தடவை நான் ஊருக்காரங்க கிட்ட பேசிட்டு வந்து சொல்றேனே, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லைங்க. ஏற்கனவே மந்திரி வேலையை சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டாரு. நாங்க இப்ப வேலையை சீக்கிரம் முடிச்சாகணும். ஆனா என்கிட்ட இப்பதானே இதை நீங்க சொன்னீங்க. உண்மைதான், ஏதோ வேலை இருந்துச்சு, நான் மறந்துட்டேன். நீங்க கையெழுத்து போடுங்க. தலைவரும் வேற எதுவுமே செய்ய முடியாம கையெழுத்தும் போட்டாரு. அப்படி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி வெளியில வந்துட்டாரு. இதுவும் நல்ல விஷயம்தான். ராத்திரியிலையும் இனி நம்ம ஊரு வெளிச்சமா இருக்கும். காலம்லாம் மாறுது, நாமளும் மாறியாகணும். அப்படின்னு அங்கிருந்து வண்டி எடுத்துக்கிட்டு அவரு ஊருக்கு வந்தாரு. ஊர்ல பஞ்சாயத்துல தலைவர் போய் 1 மணி நேரம் ஆச்சே, இன்னும் வரலையே. அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமால, இந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். என்ன இருக்கும் தெரியலையே. அப்பதான் அந்த பக்கமா பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஊர் சுத்திக்கிட்டு இருந்த தலைவரோட புள்ள சீனுவா அவங்க பார்த்தாங்க. டேய் சீனு, இங்க வா. ஐயோ கடவுளே, மாட்டிக்கிட்டனே. அப்படின்னு அவங்க பக்கத்துல போனா. சொல்லுங்க சித்தப்பா. பள்ளிக்கூடத்துக்கு போகல, உடம்பு முடியலன்னு போகல. ஆனா இங்க எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்க? அம்மா ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். அவங்க அம்மாவுக்கு அவன்னா உயிர். உடம்புக்கு முடியலன்னா அவனை கீழே கூட இறக்கி விட மாட்டாங்க. இந்த விஷயம் ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். அவன் சொன்னதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, சரி சரி, உங்க அப்பா வீட்டுக்கு வந்தாரா? தெரியலையே சித்தப்பா. அதாவது இல்ல சித்தப்பா, நான் அங்கிருந்து தானே வந்தேன். சரிடா சரிடா, போய் விளையாடு. நீ பள்ளிக்கூடம் போகலன்னு புரியுது. அதை கேட்டு சீனுவும் சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஊர் தலைவர் ஊருக்குள்ள வந்த உடனே தண்டோர போடுற சுந்தரத்துக்கிட்ட சொல்லி ஊஜனங்க எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வர சொல்லி சொன்னாரு. அவனும் ஊரெல்லாம் தண்டோரா போட்டுக்கிட்டு இருந்தான். தலைவர் கிராமத்தை சேர்ந்த எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாரு, எல்லாரும் வாங்க. ஒரு 1/4 மணி நேரத்துல ஊஜனங்க எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்ப தலைவர் நேரா அன்னைக்கு நடந்தது என்னன்னு சொன்னாரு. அதை கேட்டு எல்லாரும் ஒவ்வொரு விதமா பேச ஆரம்பிச்சாங்க. இத்தனை நாள் கரண்ட் இல்லாம எல்லாரும் ஒண்ணுமா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இனி அப்படி இருக்க முடியாதோ அப்படின்னு கவலைப்பட்டாங்க. சில பேர் இனிமே வேலைகள் எல்லாம் சுலபமாயிடும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சில பேர் இப்ப கரண்ட் வருது, நாளைக்கு போன் வந்துரும், அப்புறம் எது வேணும்னாலும் வரும், எல்லாருக்கும் மத்தியில தூரம் அதிகமாயிடும்னு கவலைப்பட்டாங்க. எல்லாம் இப்படி இருக்கும்போது பசங்க மட்டும் இனி ராத்திரியிலயும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி சில நாட்களும் போச்சு. கரண்ட் கொண்டு வர வேலையும் ஊர்ல நடக்க ஆரம்பிச்சுது. எல்லா பொருட்களும் வந்துச்சு. அங்கங்க கம்பு நடுறதுக்கு பள்ளங்களும் தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வாரமா இந்த வேலை ஊருக்குள்ள நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா ஊருக்காரங்க எல்லாம் இத பத்தி பெருசா எதுவும் எடுத்துக்கவே இல்ல. இப்படி 2-3 வாரத்துல கரண்ட்டும் போட்டாச்சு. பெருசா அதனால எந்த மாற்றமும் வரல. ஆனா வெளியில வந்து எல்லாரும் ஒன்னா படுத்து தூங்குற அந்த ஆட்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. சுகுணமாவும் கவலைதான் பட்டாங்க. ஆனா எப்பவுமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்காதுன்னு சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. ஒரு நாள் ரமணம்மாவோட வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்ததுனால கொஞ்சம் உதவி அவளுக்கு தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு எல்லாருமே ரமணம்மாவோட வீட்டுக்கு போய் அவங்களுக்கு உதவிய செஞ்சாங்க. அப்படி யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்பட்டா உதவி செய்யறது மட்டும் மாறவே இல்ல. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமை அப்படியே தான் இருந்துச்சு. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.
ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல லக்ஷ்மி அம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த அம்மா மீன் பிடிச்சு அதை வித்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டி, கிளம்பிட்டியா? கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கிறல்ல. எங்களாலலாம் இப்படி எழுந்திருக்கவே முடியாது. நான் ஆத்துக்கு போய் மீனை பிடிச்சுக்கிட்டு வரலன்னா இந்த ஊஜனங்க எல்லாரும் அதை ஒத்துப்பாங்களா சொல்லு? ஜனங்க ஒத்துக்கிறாங்களோ என்னமோ, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ கொண்டு வர மீனை சமைச்சு கொடுக்கலன்னா எங்க வீட்டில் எனக்கு சாப்பாடே இறங்காது. அதை கேட்டு பாட்டி சிரிச்சுக்கிட்டு, சரிப்பா, கொஞ்சம் என் கூட ஆத்தங்கரை வரைக்கும் வரியா? சரி வா பாட்டி, ரொம்ப நாளா ஒன்று உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன கேள்வி அது? கேளு. இந்த வயசுலையும் இவ்வளோ காலையில் எழுந்திருச்சு நீ ஏன் ஆற்றுக்கு போய் வலைய போட்டு மீன் பிடிக்கிறது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஒரு வழியா இன்னைக்கு நான் அதை என் கண்ணாலேயே பார்க்க போகிறேன். அப்படி லக்ஷ்மி பாட்டியும் ராமும் 2 பேருமே ஆத்தங்கரைக்கு போனாங்க. அப்ப பாட்டி ஆத்துல வலைய போட்டு, இந்த வயசுலயும் ஆத்துக்கு வந்து நான் மீன் பிடிச்சிட்டு போறேன்னா அதுக்கு நம்ம ஊஜனங்க ஏமல வச்சிருக்கிற நம்பிக்கையும் பாசமும் தான்ப்பா காரணம். என்ன பாட்டி சொல்கிற? ஒரு காலத்துல என்னோட புருஷன் கடலுக்கு போய் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் திடீர்னு புயல் வீசினதுல அவரு போன அந்த படகு கவிழ்ந்து என் புருஷன் கடல்ல விழுந்து செத்து போயிட்டாரு. அப்போ எனக்குன்னு இருந்தது என் புள்ள சேகர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. உனக்கு புள்ள இருக்கானா? நான் பார்த்ததே இல்லையே. ஆமா, இப்போ எங்க இருக்கான்? எனக்கு கூட தெரியாதுப்பா அவன் எங்க இருக்கான்னு அப்படின்னு சொல்லி பாட்டி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழாத பாட்டி, என்ன நடந்ததுன்னு சொல்லு. என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறமா எங்க போறதுன்னு தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம என் 10 வயசு பிள்ளைய படகுல ஏத்திக்கிட்டு வேற ஊருக்கு போகலான்னு ஆத்துல வந்துகிட்டு இருந்தேன். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னு தெரியல. நான் இந்த ஊர்ல இருக்கேன், என் புள்ள எங்க அப்படின்னு கேட்டப்போ உன் புள்ள படகு முழுகுனதுல செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. நீ மட்டும்தான் உயிரோட இருக்கேனோ அவங்க சொன்னாங்க. அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி நீங்க வந்த படகு முழுகி போயிடுச்சா? ஆமாப்பா, அதுதான் என் தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா என் மனசு சொல்லுது என் புள்ள எங்கேயோ உயிரோட இருக்கான்னு. அவன் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்னை பார்க்க வருவாங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்க. பாட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமா இரு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே உனக்கு சொந்தக்காரங்க தானே. அப்பதான் அங்க வந்த தேவி, பாட்டி சீக்கிரமா வந்துட்டியா? நான் இன்னைக்கு உன் கூட வரலான்னு இருந்தேன். இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்ல, லீவு தான். அதான் வந்தா உனக்கு உதவியா இருக்குமேன்னு. வலையில மாட்டின மீனுங்க மறுபடியும் ஆத்துக்கு போறதுக்கு உதவி செய்ய போறியா என்ன? பாட்டிக்கு யார் உதவியும் தேவையில்லை, அவங்களே மீன் பிடிப்பாங்க. நீ கொஞ்சம் சும்மா இருடா, எப்ப பார்த்தாலும் அவகிட்ட விளையாடிக்கிட்டு. அப்படி மிரட்டி சொல்லு பாட்டி. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பெரியவனாச்சேன்னு கூட மரியாதை இல்லை. ராமு சொன்னதை கேட்டு லக்ஷ்மி பாட்டி சிரிச்சாங்க. பாட்டி பாத்தியா, நீ சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்கன்னு. இப்படியே சிரிச்சுக்கிட்டு இரு. உனக்கு உன் புருஷன் புள்ள இல்லைனாலும் இந்த ஊர்ல எல்லாருமே இருக்காங்க. அது எனக்கு தெரியும்டா. சரி, இன்னைக்கு நான் வலைய போடட்டா? நீ படிக்கிற புள்ளப்பா, நீ பிடிக்க வேண்டியது புத்தகத்தை, வலைய இல்ல. உனக்கு புரியுதா? நீ சொல்லிட்டல, நல்லா படிக்கிறேன். இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு நாள் ராகவையா கிட்ட சீனோ, டே ராகவா, என்னடா அங்க ஒரே கூட்டமா இருக்கு? அப்படி அங்க என்ன நடக்குது? அங்க லக்ஷ்மி அம்மா மீன் விற்கிறாங்கடா. மீன் விற்கிற ஒரு பாட்டியை சுத்தி இத்தனை பேர் நின்று மீன் வாங்குறாங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கேடா. அந்த பாட்டி விற்கிற மீன் எல்லாமே ரொம்ப சுத்தமா இருக்கும்டா. நல்லா சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க, மீனும் சுவையா இருக்கும். அதனால ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த பாட்டி பிடிக்கிற மீனை தான் வாங்குவாங்க. அந்த பாட்டி மீன் பிடிக்கிறதுல ரொம்ப திறமையானவங்கடா. அவங்க கொடுக்குற மீனுங்களோட சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? உண்மைதானா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வயசுலயும் அந்த பாட்டி இவ்வளோ சுறுசுறுப்பா மீன் பிடிக்கிறாங்கன்னா அது ஆச்சரியம்தான். அவங்க எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. அவங்கள மாதிரி இருக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை. நாம அந்த பாட்டி கையாலேயே பெரிய கடையை நடத்தினா எப்படி இருக்கும்? உனக்கு தெரியும்ல,
பட்டணத்தை சேர்ந்தவங்க கிராமத்துக்கு வந்து மீன் வாங்கிக்கிட்டு போய் பட்டணத்தில் அதிக விலைக்கு விற்கிறாங்க. அவங்களுடைய தேவையை நாம பயன்படுத்திக்கலாம். அப்படி செய்யறதால கிராமத்துக்கு கூட வருமானமும் வரும். இது நல்ல யோசனை தாண்டா. இரு, லக்ஷ்மி அம்மா கிட்ட போய் பேசலாம். ராகவன் உடனே பாட்டி கிட்ட போய், பாட்டி, எப்படி இருக்கீங்க? கொஞ்சமாவது ஓய்வெடுக்கலாம்ல? உங்க உடம்பு என்னத்துக்காகிறது? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஒருவேளை எனக்கு ஏதாவதுனா என்ன பாத்துக்க தான் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் இருக்காங்களே. அதெல்லாம் எனக்கும் தெரியும் பாட்டி. சரி, பசிக்குது, சாப்பிட எதுனா கூட. ஆ சரி, உக்காரு. மீன் குழம்பு இருக்கு, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். ஆஹா, மீன் குழம்பு ரொம்ப அருமை. இன்னைக்கு ரொம்ப திருப்தியாவே சாப்பாடு சாப்பிட்டேன். இப்ப சொல்லு, என்ன விஷயமா வந்த? எப்பவும் வராத நீ இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கேன? ஏதாவது காரணம் இருக்கணுமே. ஒன்றும் இல்லை பாட்டி, உன் கையால் ஒரு பெரிய கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுவும் மீன் கடை தான். எப்பவும் இல்லாம இன்னைக்கு என்ன இது புது யோசனை? பட்டணத்தில் மீன் வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? கிராமத்துக்கு போய் கம்மி விலைக்கு மீனை வாங்கிட்டு அதை பட்டணத்துக்கு கொண்டு போய் அதிக விலைக்கு விற்கிறாங்க. இதனால் நஷ்டமாகிறது கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு தான். அதனால் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நாமளே மீனை பிடிச்சு பட்டணத்துக்கு கொண்டு போய் விற்க போகிறோம். இப்படி செய்யறதால நடுவில் இருக்கிற தரகருங்களுக்கு அதிகமாக பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆ இந்த யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா என் மேல மொத்த பாரத்தையும் போட்டுட்டா என்னால எல்லாத்தையுமே செய்ய முடியுமா? நீ செய்கிற வியாபாரத்துக்கு துணையா பின்னாடி நாங்கள் இருப்போம் பாட்டி. அப்படின்னா சரி, பண்ணலாம்ப்பா. இதுக்கு நான் எதுக்காக உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னா, இந்த கிராமத்திலேயே நல்ல மீன் பிடிக்கிற திறமை உனக்கு தான் இருக்கு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நம்ம ஊர்லேயே உன் கையாலேயே ஒரு பெரிய மீன் கடையை திறந்து வச்சு அது மூலமா நிறைய லாபம் சம்பாதிக்கலான்னு தான் கேட்க வந்திருக்கேன். அப்படி ஒரு நாள் ஊஜனங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டி கையால ஒரு மீன் கடையை தொடங்குனாங்க. அந்த மீன் கடையில வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மீனவத்துறை அதிகாரி ஒருத்தர் அங்க வந்தாரு. அதை பார்த்து ராமு பதட்டமா லக்ஷ்மி பாட்டி வீட்டுக்கு ஓடினா. பாட்டி, உன்னோட கதை முடிஞ்சது. என்ன ஆச்சுடா? ஏன் இவ்வளவு பதட்டமா சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. உன்னை பஞ்சாயத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்க உன்னோட கதை முடிஞ்சது. என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லுடா. நான் என்னடா பண்ணேன்? என்ன எதுக்குடா பஞ்சாயத்துக்கு வர சொல்லிருக்காங்க? அதெல்லாம் அங்க போனா தெரியும், வா பாட்டி. லக்ஷ்மி ராமு ரெண்டு பேருமே உடனே பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. லக்ஷ்மி அப்படிங்கிறது நீங்க தானாமா? ஆமாப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணனா என்ன எதுக்காக வர சொல்லிருக்கீங்க? நீங்க எதுவும் தப்பு செய்யலம்மா. உங்களை பாராட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த வயசுலயும் நீங்க ஆத்துல இறங்கி வலை போட்டு மீன் பிடிச்சு அதை விற்கிறீங்க அப்படின்னா அது நிச்சயம் ஆச்சரியமான விஷயம்தான். இந்த வயசுல இவ்வளோ சுறுசுறுப்பா எப்படி இருக்கீங்க? அதுல என்னப்பா இருக்கு? நாம யோசிக்கிற விதமும் நடந்துக்கிற விதமும் சரியா இருந்தா எல்லாம் சரியா தான் நடக்கும். நீங்க பண்ணது நல்ல விஷயமா. நீங்க மீன் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இந்த தரகருங்களுக்கு அதிகமா வேலை எதுவும் இருக்கிறது இல்ல. இதனால மீன் பிடிக்கிறவங்களுக்கு நல்ல லாபம்தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அரசாங்கம் பரிசா உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க உங்க பணம். என் கையால இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க வச்சது இந்த ஊரோட ஜனங்க தான். அதனால இந்த பணத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு பதிலா ஊர்க்காரங்களுக்கே கொடுத்துருங்க. அதுல இந்த ஊருக்கு என்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அதை செய்ய சொல்லுங்க. இன்னொரு விஷயமா, நீங்க இறந்துட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்க புள்ள உயிரோட தான் இருக்காரு. இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? இந்த ராம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதாசி போட்டிருந்தான். அதில் நீங்க உங்க புள்ளைய இழந்துட்ட விவரங்களை எனக்கு சொல்லியிருந்தான். அதை வச்சு நான் நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விபத்துல நீங்க உங்க புள்ளைய இழந்தது என்னமோ உண்மைதான். ஆனா ஒரு குடும்பம் உங்க புள்ளைய காப்பாத்தி பாத்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் இன்னும் உங்க புள்ளைய தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? கடைசியில உங்க புள்ள யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இங்க பாருங்கம்மா, இவர் தான் உங்க புள்ள. புள்ளைய பார்த்து லக்ஷ்மி பாட்டியோட கண்ணுல மளமளன்னு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சுது. அவங்க அந்த ஊஜனங்களுக்கு நன்றி தெரிவிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்பவுமே நாம நல்லபடியா தான் யோசிக்கணும், 4 நல்ல விஷயங்களை தான் பண்ணணும். நாம பண்ற நன்மை எப்பவுமே நம்மள கைவிடாது. என்னைக்காவது ஒரு நாள் நாம செஞ்ச நல்லதுக்கான பலன் நம்மள தேடி வரும். அதுக்கான உதாரணம் தான் இந்த கதை.
அண்ணே, இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி வரப்போகுது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஸ்ரீராம நவமி பண்டிகையை கொண்டாட போறாங்க. எப்பவும் போல இந்த வருஷமும் ஸ்ரீராம நவமி பண்டிகை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் நம்ம கையாலேயே சாப்பாடு போட்டுடலாம். சரிடா, அப்படியே பண்ணலாம். ஆனா இந்த வருஷம் மழை சரியா பெய்யல இல்லையா? அதான் பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பணத்தை பத்தி யோசிக்காதண்ண. என்னோட சோள வியாபாரம் நல்லா தான் நடக்குது. எத்தனையோ தடவை நான் கஷ்டத்துல இருந்தப்போ நீ எனக்கு பணம் கொடுத்தது இல்லையா? இந்த தடவை நான் பணம் கொடுக்கறேன்னு. அப்படி அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சீதாராமனுக்கு ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. அதே மாதிரி லக்ஷ்மி பத்திக்கு பிரசாத் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். ஒரு நாள் சாயந்தர நேரம் அண்ணன் தம்பி 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சீதாராமனுடைய மனைவியான பத்மா அப்படியே லக்ஷ்மி பத்தியோட மனைவியான லதா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பலகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறுக்கு சுட முடியாம கஷ்டப்படுறேன். இந்த போலீஸ் செய்யறதும் அவ்வளவு ஒன்றும் சுலப கிடையாது லதா. ஆனா எல்லாரும் கேட்டதுக்கு அப்புறம் சும்மா இருக்க முடியுமா? நம்ம புருஷனுங்க வேலையே பரவாயில்ல. அண்ணன் தம்பி 2 பேரும் தினமும் சாயந்தர நேரம் உட்காந்துக்கிட்டு ஊர்ல நடக்கிற கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணன் என்ன சொன்னாலும் சரி, தம்பி அதை அப்படியே கேட்பாரு. அது என்னமோ உண்மைதாக்கா. ஏன்னா சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்து போனாலும் மாமா தானே அவருடைய தம்பிய தூக்கி வளர்த்து நல்லபடியா ஒரு ஆளாக்கி விட்டுருக்காரு. அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் சீதாராமனும் லக்ஷ்மி பத்தியும் அன்னதானத்தை பத்தி வீட்டு வாசல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பத்மா, இந்த வருஷம் நம்ம குடும்பத்து சார்பா ஸ்ரீராம நவமி பண்டிகைக்கு அன்னதானம் பண்ணலான்னு இருக்கோம். ஆமா லதா, இப்பதான் பூசாரிக்கிட்டையும் இதை சொல்லிட்டு வந்தோம். பண செலவாக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பத்மாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தானே, இந்த ஒரு வருஷம் செய்யலனா என்ன ஆயிட போகுது? இந்த வருஷம் தான் விளைச்சல் சரியா வரல. அப்படி இருக்கும்போது இப்படி நீங்க தான தர்மம்னு பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா வீட்டுல ஒரு பொட்டு பொண்ணு இருக்கா, அவளை படிக்க வைக்கணும், நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கெல்லாம் என்ன பண்றதா? அண்ணி, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஸ்ரீவல்லிக்கு இப்ப 5 வயசு தானே ஆகுது. அதுக்குள்ள ஏன் இவ்வளோ கவலை? நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க மச்சினரே. நீங்க பெத்து வச்சிருக்கிறது ஒரு ஆம்பளை புள்ள. எங்களை மாதிரி செலவு உங்களுக்கு இருக்காதுல்ல. அட நீ வேறக்கா, இந்த காலத்துல ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு ஒன்னும் கிடையாது. 2 பேரையுமே படிக்க வைக்கலாம். நாளைக்கு 2 பேரும் படிச்சு நல்ல வேலையில சேர்ந்தாங்கன்னா குடும்பத்தை அவங்க நல்லபடியா பாத்துக்க போறாங்க. அதெல்லாம் முடியாதுமா. நான் என் பாப்பாவை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அங்கதான் அவளை படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி பத்மா புருஷனை கோவமா முறைச்சா. என்ன பேசிக்கிட்டு இருக்க பத்மா? உனக்கு அறிவு கெட்டு போச்சா? இங்கதான் நமக்கு சொத்து பத்து எல்லாமே இருக்கு. இதை விட்டுட்டு எங்க போய் பழைக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு இந்த கிராமத்துல இருக்க சுத்தமா விருப்பமே இல்ல. சின்ன வியாபாரமாவது செஞ்சுக்கிட்டு பட்டணத்துல இருந்துக்கலாம். நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். அது என் மேல சத்தியம். பொண்டாட்டி அவ்வளவு பெரிய வார்த்தைய சொன்ன உடனேயே சரி பத்மா, உன் விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கவலையா வீட்டுக்குள்ள போயிட்டான். இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க அண்ணி. பெத்த தாய் மாதிரி இருக்கிற ஊரை விட்டுட்டு போகணுமா? எங்க முடிவை நாங்க எடுத்துக்கிறோம் மச்சினரே. எங்க வயல் எல்லாத்தையுமே குத்தகைக்கு விடுங்க. ஒவ்வொரு வருஷமும் வர பணத்தை உங்க அண்ணனே வந்து நேரா வாங்கிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி பத்தியும் லதாவும் ஏதோ சொல்ல வரும்போது கூட அதை கேட்காம பத்மா எழுந்திருச்சு போயிட்டான். பத்மா விருப்பப்பட்டபடியே சீதாராமனும் பத்மாவும் ஸ்ரீவல்லியை கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அங்க ஸ்ரீவல்லி பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தா. பட்டணத்துல படிச்ச ஸ்ரீவல்லி ரொம்ப பெரிய வேலையில சேர்ந்தா. ஆனா கிராமத்துல இருக்கிற சித்தப்பா பைய பிரசாத் படிப்பு சரியா வரலங்கிறதுனால அவன் அங்கேயே இருந்துகிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள், பத்மா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஊருக்கு போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷ பண்டிகைக்கும் நான் மட்டும்தான் ஊருக்கு போய் ஊர்ல எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். நம்ம பொண்ணு ஸ்ரீவல்லிக்கு நம்ம ஊர் எதுன்னு கூட இப்ப தெரிய மாட்டேங்குது. இது போதும் பத்மா. இப்பதான் ஸ்ரீவல்லியோட படிப்பு முடிய போகுதில்ல, நாம எல்லாரும் மறுபடியும் நம்ம ஊருக்கே போயிடலாம். சும்மா இருங்க. நீங்க சொல்றது கேட்க சிரிப்பு வருது. என் பொண்ணு இப்போ ஒரு சயின்டிஸ்ட். அவ கிராமத்துல என்ன பண்ணுவா? அவ பட்டணத்துல இருந்தாதான் அவ வேலைக்கு நல்லது. அவளும் உங்களை மாதிரி தான் நம்ம ஊருக்கு போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ மட்டும் இப்ப நீங்க பேசினதை கேட்டானா ஊருக்கு போய் ஆகணும்னு அடம் பிடிப்பா. அதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. உங்க ஆசைய உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. என்னை மீறி என் பொண்ணை மட்டும் நீங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்க, அதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும், பாத்துக்கோங்க.
இப்படி அப்பா அம்மா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அவளுடைய அறையில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்ரீவள்ளி அவங்க அம்மா சொன்னது கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டா. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் ஸ்ரீவள்ளி அவங்க அப்பா அம்மா கிட்ட இப்படி சொன்னா, அப்பா அம்மா, நம்ம சொந்த ஊரோட பேர் என்ன? இப்ப அதெல்லாம் உனக்கு எதுக்குடி? நீ அமைதியா உன்னுடைய வேலையை பாருப்போ. அப்படி இல்லம்மா, இங்க கோபாலபுரம்னு ஒரு ஊர் இருக்காமா. அந்த ஊர்ல ஏதோ ரகசியம் இருக்கு. ஒரு 10 ஏக்கர் ஜமீன்ல ஏதோ கிரானைட் இருக்கு அப்படின்னு எங்க குழுவை சேர்ந்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிரானைட் இருந்தா அந்த பூமியில விளைச்சல் விளையாது இல்லம்மா? அப்படியெல்லாம் இல்லப்பா. மண்ணுல சத்து அதிகமா இருந்துச்சுன்னா அந்த மண்ணுலயும் ஏதாவது விளைச்சல் விளையத்தான் செய்யும். ஆனா என்னன்னு தெரியல, அந்த ஊர்க்காரங்க மட்டும் அந்த கிரானைட் இருக்கிற விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்கும் போது எனக்கு ஒண்ணு புரியுது. நம்ம இடத்துல தான் இந்த கிரானைட்லாம் இருக்கணும். எப்படி இவங்க தான் பட்டணத்துக்கு போயிட்டாங்களேன்னு சொல்லி உங்க தம்பி தான் இத ரகசியமாவே வச்சிருக்காரு போல. என்ன பேசிக்கிட்டு இருக்க பத்மா? அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. என்ன இல்ல, நம்ம வயல உங்க தம்பி புள்ள பிரசாத் தானே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த விஷயம் அவனுக்கு தெரியாதா? அவன் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வயல்ல சரியா விளைச்சல் விளைய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது அவன் பொய் சொல்றான் போல, கொஞ்சம் பணத்தை அவன் அமுக்கிக்கிறான் போல அப்படின்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது அங்க கிரானைட் இருக்கிற விஷயம். இங்க பாருங்க, இப்பவே போய் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுதான் ஆகணும். சண்டை போட்டாலாவது கேட்கணும். அப்படி பண்ண அரசாங்கத்தை சேர்ந்தவங்க கிரானைட்டை மட்டும் இல்லம்மா, நம்ம வயலையும் அவங்களே எடுத்துப்பாங்க. அதனால இத பத்தி நம்ம எதுவும் பேசாம கொஞ்ச நாள் நம்ம ஊர்ல தங்கியிருந்து இது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, அப்படின்னா இப்பவே ஊருக்கு கிளம்பலாம் வாங்க. இப்ப இருட்டாயிடுச்சுல்ல, நாளைக்கு காலையில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில அவங்க எல்லாருமா சேர்ந்து கோபாலபுரத்துக்கு போனாங்க. அப்படி போன உடனே பத்மா பிரசாத் கிட்ட இப்படி கேட்டா, என்னடா பிரசாத், உன் விவசாயம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்க? நல்லாதான் போய்கிட்டு இருக்கு பெரியம்மா. பின்ன எப்பவுமே கொஞ்சமாதான் விளைச்சல் விளையுதுன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை தான் உங்க பெரியப்பா கிட்ட நீ கொடுத்துக்கிட்டு இருக்க. உடனே பிரசாத் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து ஏதோ மறைக்கிறவ மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இப்படி சொன்னா, சரி பெரியம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன். அக்கா, நீயும் என் கூட வா, ஊரை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு பிரசாத் அவனுடைய அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு வயல் கிட்ட போனா. அந்த நேரத்துல வீட்டுல பத்மா லதா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தா. லதா, நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னு கூடவா உனக்கு இன்னும் தெரியல? நம்ம ஊர்ல யார் வயல்லையோ கிரானைட் இருக்காமே. அப்படியா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா. சரி, உனக்கு பிடிக்குமேனு பலகாரம் செஞ்சு வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடு. அப்படி கொஞ்ச நாள் வரைக்கும் பத்மா யாருக்கிட்ட கேட்டாலும் அவங்க தெரியாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம ஊர்ல தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் பத்மா கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா யாருமே எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால பத்மா யோசிக்க ஆரம்பிச்சா. என்னங்க, உண்மையிலே இந்த ஊர்ல என்னமோ நடக்குது. எல்லாரும் நம்ம கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாங்க. உங்க தம்பி குடும்பம் தான்னு பார்த்தா ஊருக்குள்ள யார்கிட்ட போய் இந்த கிரானைட்டை பத்தி கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றாங்க, பேச்ச மாத்துறாங்க. உன்னை மட்டும் சொல்றேன் கேளு, என் தம்பி குடும்பம் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற எல்லாமே என் குடும்பம்தான். நான் தலை குனிகிற மாதிரி எந்த ஒரு காரியமும் அவங்க செய்ய மாட்டாங்க. எனக்கு எதனா அநியாயம் நடந்தா நான் கூட விட்டு வைப்பேன், ஆனா அவங்க விட மாட்டாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்புறம் அந்த ரகசியத்தை பத்தி கேக்குறியா? காலமே நமக்கு சரியான பதிலையும் கொடுக்கும். அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில ஸ்ரீவள்ளி இப்படி சொன்னா, அப்பா, சித்தப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த தடவை ஊர் தலைவர் பதவிக்கு நானும் போட்டியிடலான்னு இருக்கேன். அம்மாடி, இந்த ஊர்ல நடக்கிற எதுவுமே உனக்கு தெரியாதும்மா. இந்த போட்டியில கலந்துக்கிறது உனக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும். டே தம்பி, என் பொண்ணு ஸ்ரீவள்ளிய பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ ரொம்ப தைரியசாலி பொண்ணு. இங்க பாருமா, உனக்கு என்ன விருப்பமோ அதை செய். அப்படி தன்னுடைய தம்பி, அப்பா, சித்தப்பாவோட உதவியால ஸ்ரீவள்ளி அந்த கோபாலபுரத்துக்கு தலைவியா ஆனா. அப்படி தலைவியா ஆனதுக்கு அப்புறமா ஸ்ரீவள்ளி ஜனங்க கிட்ட இப்படி சொன்னா, இந்த ஊர்ல கடந்த சில நாட்களா என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி தலைவரா இருந்தவரு உங்க எல்லாரையுமே ஏமாத்தி அரசாங்கத்தோட பேரை சொல்லி உங்க பூமிகளை அவரு கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என் தம்பி மாதிரி யாராவது கேள்வி கேட்டா கேள்வி கேட்கறவங்கள கொன்னுடுவேன் அப்படின்னு அந்த ஆளு மிரட்டிக்கிட்டு இருந்தான். பூமி மட்டும் இல்லாம உயிரும் போயிடுமோ என்னமோன்னு நீங்க எல்லாரும் பயந்த விஷயம் எனக்கு தெரியும். நான் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருடைய வயலையும் சோதிச்சு பாத்திருக்கேன். எல்லாரும் சொல்ற மாதிரி இங்க கிரானைட் எங்கேயுமே இல்ல.
ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த தொழிற்சாலையால நம்ம மண்ணுல சத்து குறைஞ்சிருக்கு. ஆனா அதை கூடி சீக்கிரம் நான் சரி பண்ணிடுவேன். இனிமே நானும் என் குடும்பமும் இங்கேயே தங்கிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதனாலதான் நான் இந்த தலைவி பதவிக்கு போட்டியிட்டு இப்ப உங்களுக்கு தலைவியா ஆயிருக்கேன். இனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துப்பேன் அப்படின்னு ஸ்ரீவள்ளி அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தைரியத்தை கொடுத்தா. ஆக மொத்தம் அந்த ஊர்ல எந்த ரகசியமே இல்லைன்னு பத்மா தெரிஞ்சுக்கிட்டா. ஆனாலும் கிரானைட் அவளுடைய வயல்ல இல்லையே அப்படின்னு நினைச்சு அவ ரொம்பவுமே வருத்தப்பட்டா. என்ன பத்மா, உன் பொண்ணு இங்க தான் இருக்க போறான்னு எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கறா? அதனால என்னங்க, அவளுக்கு எங்க விருப்பம் இருக்கோ அங்கேயே இருக்கட்டும். இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த ஊருக்காக ஏதாவது செய்யணும்னு அவ ஆசைப்படுறா. அவ ஆசைய நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும்? இப்படி பத்மாவும் மனசு மாறி அந்த கிராமத்திலே இருக்கிறதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டா. அத பார்த்து சீதாராமன் சந்தோஷப்பட்டாரு.